ஹலோ பீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஸோ கொஞ்சம் முடியலன்ட்டு படுத்திருந்தேன். பட் வந்தோடனே ஆன்லைன் பார்த்தோன்னே செம்ம அப்டேட்டு. சுவாமி அவர்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான கேப்ஷனோட ஸ்டைலிஷ், அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் அண்டு பியூட்டிஷியன் இவங்களுடைய அப்டேட் எல்லாமே, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே டேக் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டீமோட அப்டேட் ஆல்ரெடி இந்த பிக் ஷேர் பண்ணி நானே பேசியிருக்கேன். ஸோ இது 2024 இறுதியில் ஒரு லுக் கொடுத்தார் இல்லையா, அந்த லுக்கோட ஃபோட்டோஷூட். இது என்ன சொல்கிறாருன்னா, அவரோட மெமரிஸ் தான். அந்த பெங்களூர் ஸ்ட்ரீட் அரவுண்ட் எம்ஜி ரோடு, இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பற்றி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பார்க்கும்போதே தெரியுது அது ஒரு பெங்களூரோட லொக்கேஷன் தான்ட்டு. இது துபாய் லொக்கேஷன் கிடையாது. அதே மாதிரி 2024 இறுதியில் அந்த நியூ இயர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லுக்கு கொடுத்துருந்தாரு. நிறையா ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த அப்டேட் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. பார்த்தோடனே ஃபஸ்ட்டு வந்து இது பெங்களூரோ இல்லை துபாயா அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்போம். எனிவேஸ், இந்த இடத்துல வந்து அழகான அவரோட அப்டேட் எப்போதுமே ஸ்பெஷல் தான். அது அப்படியே தமிழாக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறாரு. ஆனால் நான் உண்மையாகவே சொல்கிறேன், இவரோட அப்படியே நம்ம புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி, ஒரு டிரான்ஸ்லேஷனே பண்ண முடியாத மாதிரி ஒரு கேப்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. எங்கே தான் பிடிக்கிறாரோ தெரியல. அவராட்டவே அவரோட கேப்ஷனும் அவரோட அப்டேட்டும் எல்லாமே புரியாத புதிராகவே இருக்குது. கரெக்டு தான் உங்கள் மைண்ட் வைஸ். இன்னும் துபாயில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த சர்ப்ரைஸ் இருக்கிறது சந்தோஷமான விஷயந்தான். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இன்று இருப்பதை போலவே என் பாதையில் என் கண்களை மூட முடியும். அது போய்விட்டது. நான் ஒரு பையனாக இருந்தபோது இருந்ததை பார்க்கிறேன். ஒன்றும் புரியல தமிழில் சொன்னாலும். சரி, எனிவேஸ், அவர் ஏதோ ஸ்பெஷல் மெமரிஸை வந்து அந்த நம்ம வாழ்ந்த இடம் அது மாதிரி ஏதோ மெமரிஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அவர் அழகாக மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம சுவாமிகிட்ட இனிமேல் கீழே வந்து தமிழாக்கம்னு போட்டு எழுதிட்டிங்கன்னா என்ன தான் சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி தானே? அவரோட இது வரைக்கும் இருக்கிற ஒரு கேப்ஷனையும் ஒழுங்காக அவர் மனசில் நினச்ச மாதிரி நம்மளால் இது பண்ண முடியல. இப்படி தான் நாட்டுருக்கு அப்படின்னு போக வேண்டியதான். பட் வாட் ஆர் லுக்குங்க, செம ஸ்டைலிஷாக. உண்மையாகவே சொல்கிறேன், வெள்ளித்திரை வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது இது மாதிரியான ஒரு டேலண்டடான ஹீரோவை. கண்டிப்பாக சின்னத்திரை மிஸ் பண்ண போது வர, அது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரசித்து பார்த்துட்ருக்கோம். டே பை டே 6 இயர்ஸில் அவரோட அந்த செதுக்கி அவரே அவரோட கைகளால் உளிய வச்சு அவரை செதுக்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மையான விஷயம். அவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிக்லேருந்து இப்போ இருக்கிற அவரோட ஸ்டைலிஷ் பிக் வரைக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு, மெயின்டைன் பண்ணுறாரு, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாரு, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாரு. 30 நாளும் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையா நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில். அந்த மாதிரி ஒரு திறமையான மனிதர். இவ்வளோ திறமையான மனிதர். இந்த ஒரு 15 நாள் தான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு ரெஸ்ட் கிடைக்குது. போன 15 இந்த 15 அதையும் பயன்படுத்தி இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தீங்களா? அதாவது ஒரு கலைஞன் வந்து தன்னை பிஸியாகவே வச்சுக்கணும். சும்மா ரெஸ்ட் எடுக்கவே கூடாதுங்க. ஓடுற வயசு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நம்ம ஓடுற வயசில் உழைக்கிற வயசில் உழைச்சே ஆகணும். அதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் சுவாமி. நிறைய நடிகர்கள் அது மாதிரி இருக்காங்க. நம்ம ஒரு சிலரை மட்டுமே பேச முடியுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் கிடைச்சாலும் 5 சீரியலில் பண்ணுறவங்களா இருந்திருக்காங்க. நிறையா பேர் தான் வந்து நான் ரசிச்சிருக்கேன், அவங்கள நேசிச்சிருக்கேன் அவங்களோட திறமையினால். உண்மையுமே சொன்னால் அந்த லிஸ்ட்டில் சுவாமி இருக்காங்க. நான் எனக்கு சித்து அப்படி தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு அவங்க பிஸியாக இருக்கிறது, எவ்வளோ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் அவங்களோடது, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு சித்து இம்ப்ரெஸ் பண்ண விஷயம். அதெல்லாம் மீறி ரசிகர்களையும் மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த குணமும் இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேன்ஸை கவனிக்க மாட்டாங்க. பட் இவரெல்லாம் பாருங்களேன், ஃபேன்ஸ்க்காகவே அந்த லைவ்லாம் வந்து பேசினது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி அவர் எல்லாத்தோட ஸ்டோரி பார்த்துறாரு. இதெல்லாமே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி, அழகான இந்த லுக் துபாய் லுக் கிடையாது. அவர் 2024 இறுதியில் எடுத்த ஃபோட்டோஷூட் லுக் என்னவா இருந்தா என்ன, நமக்கு நம்ம சுவாமி எப்போதுமே ஸ்பெஷல் தானே. உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸ்டடி ஆன்.